நம்ம கருணக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ கருணக்கிழங்கு வந்து நான் வெட்டி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது வந்து இப்போது நம்ம புளி கரைச்சல் அதில் ஊற்றிடலாம். புளி கரைச்சலும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம அதை வேக போடணும். ஏன்னா கருணக்கிழங்கு வந்து நம்மனா நமைப்பு இருக்கும். அதனால் மஞ்சத்தூளும் கருணக்கிழங்கு இது புளியும் போட்டு நம்ம அதை வேக வச்சிட்டோம்னாக்கா இப்போது இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, புளி கரைச்சல் வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம அதில் ஊற்றிடலாம். அதுக்கு மேலே ஊற்றி இந்த புளி கரைச்சல் எதுக்கு ஊற்றுறதுனா நம்மன்னு புடுங்கும் பார்த்திங்களா, நாக்கு அரிக்கும். அதை நமைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் புளி கரைச்சலை அதில் ஊற்றுறது. இப்போ அது நல்லா வெந்து வரட்டும். காட்டு நல்ல பிள்ளை. கருணக்கிழங்குக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடாகட்டும். பக்கத்தில் கருணக்கிழங்கு வேகுது. இப்போது ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. மல்லி விதைகள் ஒரு ஸ்பூனுக்கு. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அது வறுபட்டு வரட்டும். ஆல்ரெடி நான் மல்லியை வந்து நான் வறுத்து தான் வச்சுருக்கேன். லைட்டாக இது வாசனை வந்தால் போதும், நம்ம எடுத்துக்கலாம். வளர்ந்துக்கு மாற்றி வச்சு வேறு பிளேட்டுக்கு. வேர்கடலை ஒரு 2 ஸ்பூனுக்கு வேர்கடலை, 2 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம். அது நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் வந்த உடனே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க வேண்டியதான். எல்லா மசாலாவும் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ சூடு ஆறு போட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டி சூடாகுது. இப்போ நம்ம கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். கருணக்கிழங்கு ஒன்று ஒன்றா நம்ம சட்டியில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கருணக்கிழங்கு பொரிச்சாச்சு. இப்போ அதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு வறுத்த மசாலாவை பிரித்து வச்சுருக்கேன். இப்போ அதோட போட்டுக்கலாம். அந்த மசாலாவை போட்டு நம்ம அப்படியே ஒரு பெரட்டி விட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இப்போ கருணக்கிழங்கு பொரியல் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் கருணக்கிழங்கும் கீரையும் இப்போ தான் செஞ்சுருக்கேன். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான். நீங்களும் இந்த மாதிரி கீரையும் இந்த கருணக்கிழங்கு வறுவலும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.